வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் வந்து எக்ஸஸாக கன்சியூம் பண்ணனால நிறைய பேர் வந்து உயிரிழந்து போகிறாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. 500 இல்லை, 1000 இல்லை, 10,000 இல்லை, லட்சக்கணக்கான பேர் வந்து இதனால் வந்து இறந்து போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு எக்ஸஸான சால்ட் கன்சியூம் பண்ணனால இறந்து போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இதை பற்றி நான் ஜென்ரலாக ஒரு டாக்டர்ஸ் கிட்ட கேட்குறப்போ ஒரு சராசரி மனுஷன் வந்து 2300 மில்லிகிராம் அளவு தான் வந்து உப்பு வந்து கன்சியூம் பண்ணோமா. இதுவே வந்து கிட்னி இஷ்யூஸ், அப்புறம் வந்து இந்த பிபி, வேறு என்ன டிசீஸ் இருக்கிறவங்களாம் வந்து 1500 மில்லிகிராம்ஸ் உப்பு தான் வந்து கன்சியூம் பண்ணோமா. நேச்சுரலாகவே இந்த சால்ட் வந்து மீட், அப்புறம் மில்க், அப்புறம் வந்து ஃபிஷ்ஷஸில் தான் வந்து நேச்சுரலாகவே இருக்குது. இப்போ இருக்க ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து இந்த மாதிரி சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால சின்ன வயசில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக், பிபி, அப்புறம் டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேர் சின்ன வயசில் இறந்து போனதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க, உப்பு நம்மளுக்கு தேவை தான், ஆனால் ரொம்ப தேவையானு வச்சுக்கோங்க. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங்.